ஒரு சிறிய பாவம் தேவனுடைய முழுமையான கோபத்தை பெற்றுக்கொள்ள போதுமானது. ஆதாம் ஏவாள் செய்த பாவம் அவர்களுடைய பார்வையில அந்த பழத்தை தொடுவதும் சாப்பிடுவதும் சின்ன பாவம். அந்த பாவம் துடைய விளைவுதான் இன்றைக்கு முழு உலகத்தையும் பாதித்து மரணத்திற்கு கீழாக அடைத்து போட்டிருக்கிறது. ஓய்வு நாள்ல விறகு பொறுக்கிறவனுடைய பாவம் அவனுடைய பார்வையில் அது பாவம் கிடையாது. தேவனுடைய பார்வையில் அது முழுமையான கோபத்தை பெற்றுக் கொடுத்தது. முதலாவது பாவம் என்ன செய்யணும்னு சொன்னா, பாவத்தினுடைய இச்சைகளை நமக்கு காண்பிக்கும். பாவத்தினுடைய நன்மைகளையும் பாவத்தினுடைய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நமக்கு காண்பிக்கும். ஒருபோதும் பாவம் முதலாவது அந்த பாவத்தினுடைய தண்டனையை காண்பிக்காது. பாவம் நம்மிடம் வரும் பொழுது நமது நண்பனாக வரும். இறுதியில் அந்த பாவம் உலகத்தினுடைய அடிமைத்தனத்திற்குள்ளாக கொண்டு வந்து கசப்பையும் மரணத்தையும் நித்திய நரகத்தையும் அது கொண்டு செல்லும். ஒரு மீன் பிடிக்கிறவன் ஒரு தூண்டில் போடும் பொழுது அந்த மீன் எதை பார்க்கணும்னு சொன்னா, அந்த தூண்டிலுடைய முள்ளை பார்க்காது, அந்த முள் மீது இருக்கிற அந்த இரையை பார்க்கும். அதே போலதான் சாத்தானானவன், பிசாசானவன். பாவம் உங்களை வஞ்சிக்கும் பொழுது முதலாவது பாவத்தினுடைய ஆசையை காண்பிக்கும். அந்த ஆசை பின்பாக நீங்கள் ஓடும் பொழுது நீதிமொழிகளை வாசிக்கிறது போல, மாடு அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகுவது போல, ஒரு குருவி தன் வலையில் அகப்படுவதை போல அந்த பாவம் இறுதியில் உங்கள் ஈரலை பிளக்கும். நான் செய்கிற சின்ன பாவம் தேவனுடைய முழுமையான நரகத்தை பெற்றுக்கொள்ள போதுமானது. நான் பேசுற சின்ன பொய் கடவுளுடைய நரகத்தை நான் மட்டுமே பெற்றுக்கொள்ள போதுமானது.